ஸ்மிருதி இரானி திமிர் பிடிச்ச ஸ்மிருதி இரானியை நம்ம அமேதியில் தோக்கடிக்க முடியுது. ஒரு சாதாரண தொண்டனை விட்டு தோக்கடிக்க முடியுது. அவள் எவ்வளோ பேசினா உங்களால் வந்து என்னை எழுத்து நிற்க முடியுமான்னு ராகுல் காந்தி சவால் விட்டான். வாரணாசிலேயே மோடியை பயமுறுத்திட்டாங்க. ஆக்சுவலாக அந்த அளவுக்கு முதல் 4 ரவுண்டில் அவர் பின்னாடி போயிட்டார். அடுத்த ஒரு ஆளை அங்கே டெவலப் பண்ணுவாங்க. யோகிக்கு என்ன பிரச்சனை கொடுக்கலான்ட்டு டெவலப் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு யோகின்றது வந்து மோடி அமித்ஷாக்கு ஒரு அலர்ஜியான ஒரு ஃபேஸாக இருக்குது. மோடி பேசினதுலாம் வந்து மக்கள்கிட்ட வந்து பாஜக பற்றின ஒரு தவறான ஒரு மெசேஜை தான் கன்வே பண்ணிச்சு ஆக்சுவலாக. ஸோ மக்கள் வந்து இந்த மாதிரி வெறுப்பு விசாரணை நமக்கு தேவையில்லை, என்ன பண்ணின்னு எங்களுக்கு நீ ராகுலுக்கும் அகிலேஷுக்கும் தான் நாங்கள் போடுறோம், ஏன்னா அப்போ தான் வந்து பாஜகவை தோக்கடிக்க முடியும்னு சொல்லிட்டே வந்தாங்க. வெளியில் வந்து ஓப்பனாகவே சொன்னாங்க. அதிர்ஷ்டம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு நீங்க நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க. இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு இன்னும் மோட்டிவேட்டிங்கா இருக்கும். சார், யூபியில் வந்து இப்போ பிஜேபி வந்து பின்னடைவு வந்து சந்திச்சிருக்கு. 10 வருடங்களுக்கு கழிச்சு வந்து அவங்க வந்து இப்போ பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு இறங்கு முகத்தை. இதை வந்து எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து இந்த வாட்டி யூபியோட எதிர்கட்சிகளுடைய சக்ஸஸுக்கு காரணம் அவங்க 43 இடங்கள் பெற்றதுக்கு காரணம். பாஜக வந்து 37 இடங்கள் 37 இடங்கள் பெற்றிருக்கு. 33 இவங்க வந்து 43. சமாஜ்வாதி மட்டும் 37 சீட்டு. சமாஜ்வாதி மட்டும் 37. ஸோ வந்து இந்த கூட்டணி இந்த வாட்டி பலமான ஒரு ஓட்டுகள் பெற்றதுக்கு காரணம் குறிப்பாக ராமர் கோவில் இருக்கிற ஃபைசலாபாத் தொகுதியே வந்து சமாஜ்வாடி பார்ட்டி தான் வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து வாழ்வாதார பிரச்சனை முக்கியமான பிரச்சனையாக போயிடுச்சு. வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி போன்ற விஷயங்கள்லாம் மக்களுக்கு அன்றாட பிரச்சனைகள். ராமர் கோவில் பண்ணதை பற்றி கூட அவங்க கவலைப்படலை. ரெண்டாவது வந்து அவங்களுக்கு வந்து இந்த வாட்டி வந்து யாதவ், முஸ்லீம் அண்ட் தலித் கம்பைன் 3 பேர் வந்து என்னதான் அசாவுதீன் ஓவைசி வந்து வேட்பாளர் நிறுத்தினா கூட முஸ்லீம்கள் வந்து இந்த வாட்டி அவருக்கு ஓட்டு போடலை, ஓட்டை பிரிக்கிறதுக்கு உடன்படலை. அவங்க நேரடியாக சமாஜ்வாடி காங்கிரஸ் கூட்டணிக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ இந்த 3 கம்யூனிட்டியும் வந்து சாலிடாக சப்போர்ட் பண்ணதுனால தான் காங்கிரஸ் அகிலேஷ் கூட்டணி இவ்வளவு தூரம் இடங்களை பெரிய வாரியாக பெற்றதுக்கு காரணம். அங்கே வாரணாசிலேயே மோடியை பயமுறுத்திட்டாங்க. ஆக்சுவலாக அந்த அளவுக்கு முதல் 4 ரவுண்டில் அவர் பின்னாடி போயிட்டார். ஸோ அதனால் மோடிக்கே வந்து இப்போது ஜெய் ஸ்ரீராம் சொல்கிறதுக்கு பதிலாக ஜெய் ஜெகநாத் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அந்தளவுக்கு போயிட்டாருன்னு பார்த்துக்கோங்க. ஸோ பாயிண்ட் என்னென்னா வந்து அங்கே வந்து ஏற்கனவே ராஜ்புட்ஸ் கொஞ்சம் கோவத்தில் இருந்தாங்க. அவங்க கோவத்தில் இருந்தவங்க கொஞ்சம் மாறி ஓட்டு போட்டாங்க. அது தவிர ஜாட்ஸ், விவசாயிகள் தான் ஜாட்ஸ், அவங்க கொஞ்சம் ஏற்கனவே விவசாயிகள் போராட்டத்துலேருந்தே கோவத்தில் இருக்காங்க. ஸோ அதனால் அந்த கோவத்தில் அவங்க ஓட்டு போட்டாங்க. அதனால் வந்து இந்த 3 கம்யூனிட்டி தவிர ஜாட்டு, ராஜ்புட்ஸ், அது ஃபார்வர்டு கம்யூனிட்டி, அப்புறம் ஓபிசியில் கொஞ்சம் அவங்க தான் வந்து இவருக்கு ஓட்டு போட்டாங்க. யாருக்கு? யோகிக்கு ஓட்டு போட்டாங்க, பாஜகவுக்கு ஓட்டு போட்டாங்க. பட் இன்னொரு பாயிண்ட்டும் இருக்குது. அதாவது தேர்தல் சமயத்தில் கெஜ்ரிவால் வெளில வந்தபோது ஒரு விஷயம் சொன்னார். அதாவது தேர்தலுக்கு மோடி வந்து அமித்ஷாக்காக தான் ஓட்டு கேட்குறாரு, தேர்தலுக்கு அப்புறம் அமித்ஷா தான் பிரதமர் ஆவார் அப்படின்னாங்க. அப்போ அமித்ஷா பிரதமர் ஆவார் அப்படின்னா அப்போ அங்கே இருக்கிற யோகி ஆட்களுக்கெல்லாம் யோகி தூக்கி போட்டுருவாங்க அப்படின்னாரு. அப்போ யோகி ஆட்களுக்கெல்லாம் ஒரு விதமான விருப்பம் வந்துருச்சு. எதுக்காக நம்ம வேலை செய்யணும்னு அங்கே வேலை செய்யாது. பல மாவட்டங்களில் அவங்க வேலை செய்யலை. ரெண்டாவது வந்து இந்த வாட்டி வந்து அகிலேஷ் யாதவ் நல்ல ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் ஒர்க் பண்ணார். சோஷியல் இன்ஜினியரிங்னா பல்வேறு சமுதாயத்தை சேர்ந்தவர்களை கேண்டிடேட்டாக போடுறது, வெறும் ஓபிசி யாதவில் மட்டும் போடாமல் முஸ்லீமில் போடுறது, ஓபிசிலே வெவ்வேறு இனத்தவரை போடுறது, இந்த மாதிரி ஆட்கள் வெவ்வேறு கம்யூனிட்டியை வந்து கொண்டு வந்து போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் நல்லா பண்ணிட்டார். அது மாதிரி பண்ணினது வந்து நிச்சயமாக தலித்துகளை போட்டார், யாதவ்களை போட்டார், முஸ்லீம்களை போட்டார், முன்னேறிய சமூகத்தை சேர்ந்தவர்களையும் போட்டார். ஸோ அந்த மாதிரி போடும்பொழுது வந்து அந்த சோஷியல் இன்ஜினியரிங் வந்து அங்கே ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. அப்புறம் அங்கே வந்து காங்கிரஸுக்கும் அகிலேஷ் யாதவுக்கும் நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அவங்களுடைய கூட்டத்துக்கெல்லாம் வந்து பிரமாதமான ஒரு எழுச்சி இருந்தது. மக்கள் வந்து வந்தாங்க, ஒரு நம்பிக்கை தெரிவித்தாங்க. ஸோ அதே சமயம் பார்த்திங்கன்னா பாஜகவுடைய அந்த அதே இந்துத்துவ பிரச்சாரம், அதே வெறுப்பு பிரச்சாரம், அதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு பிடிப்பு வரல. ஆக்சுவலாக இதுவும் மோடி பேசினதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட வந்து பாஜக பற்றின ஒரு தவறான ஒரு மெசேஜை தான் கன்வே பண்ணிச்சு ஆக்சுவலாக. ஸோ மக்கள் வந்து இந்த மாதிரி வெறுப்பு பிரச்சாரம்லாம் நமக்கு தேவையில்லை, என்ன பண்ணின்னு எங்களுக்கு நீ ஆட்சியில் இருக்கே, 10 வருஷம் ஆட்சியில் இருக்கே, எங்களுக்கு என்ன பண்ண, எவ்வளோ பேருக்கு வேலை கொடுத்த, கவர்மெண்ட் போஸ்ட் எவ்வளோ காலியாக இருக்குது, மத்திய அரசில் காலியாக இருக்குது, மாநில அரசில் காலியாக இருக்குது, எவ்வளோ பேருக்கு வேலை கொடுத்துக்கிறீங்க, எதுவுமே வேலையும் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல. அதனால் வந்து நாங்கள் இந்த வாட்டி உங்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறோம்னு சொல்லிட்டு மாற்றி ஓட்டு போடுற ஒரு விஷயத்தை கையில் எடுத்தாங்க ஆக்சுவலாக. இன்ஃபேக்ட் வந்து இன்னும் கூட அதிகமான இடங்கள் உங்களுக்கு வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வந்து கடைசி நிமிஷத்தில் வந்து யோகி வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டார் சில கான்ஸ்டியூன்சியில். எப்படின்னா 16 தொகுதிகளில் வந்து தலித் ஓட்டுகள் வந்து அங்கே மாறி போயிடுது. ஆக்சுவலாக வந்து அது ஷிஃப்ட் ஆகிருக்கு. காங்கிரஸ் சமாஜ்வாடிக்கு பதிலாக அது போயிருக்கு, தனியாக போனதுனால
அது வந்து அவங்க தனியாக அதிகமான வாக்குகள் பெற்றதுனால அந்த ஓட்டுகள் இவங்களுக்கு வராதனால ஓரளவு 16 இடத்துல வந்து பாஜக மேலும் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி மோசமான அளவில் பாஜக தோல்வி அடைஞ்சிருக்கும் அந்த 16 தொகுதியும் போயிருந்ததுன்னா. ஸோ இந்த மாதிரி சூழல் இருக்கிறதுனால வரப்போகிற எலெக்ஷன்ஸில் வந்து இப்போ எலெக்ஷன்ஸ் கிடையாது, இப்போ தானே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முடிஞ்சிருக்கு. ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசம் சொல்கிற விஷயம் என்னென்னா, உத்தரப்பிரதேசம் பாஜகவோட முக்கியமான ஒரு பரிசோதனை சாலை அது, ஒரு லெபார்ட்டரி அது. ஸோ உத்தரப்பிரதேசம் வந்து பாஜகவுக்கு எப்போதுமே கை கொடுக்குற ஒரு மாநிலம். 72 இருந்தாங்க, 64 இருந்தாங்க, இந்த வாட்டி 70 வருவான்னாங்க. கருத்து கணிப்பெல்லாம் பொய்யாக்கிட்டு இது வந்திருக்கு ஆக்சுவலாக. ஸோ உத்தரப்பிரதேசம் என்கிற மாநிலம் வந்து தன்னுடைய கருத்தை மாற்றிக்கொள்வது என்பது நாளைக்கு மத்திய பிரதேசத்துலேயும் இந்த நிலைமை வரலாம். ஸோ உத்தரப்பிரதேசத்திலே மாற்றி ஓட்டு போட்டிருக்காங்கன்ற ஒரு விஷயம் வந்து நாளைக்கு மத்திய பிரதேசத்தில் இருக்கிற மக்களும் வந்து சரி உத்தரப்பிரதேசத்திலே போட்டாங்கப்பா, நம்மளும் கொஞ்சம் மாறலாம், எப்போதுமே பாஜகவுக்கு போட்டு என்ன நமக்கு ஆக போகுது, சும்மா மதவாத அரசியலே பேசிகிட்டு இருக்காங்க, அந்த கோட்டாவை பிடிங்கி இஸ்லாமியர்கள் கொடுத்துருவான், இந்த இது பிடிங்கி அதை கொடுத்துருவான், மாட்டை பிடிங்கி கொடுத்துருவான், தாலையை பிடிங்கி கொடுத்துருவான், இதே பேசிகிட்டு இருக்கான். ஒரு வளர்ச்சி, ஒரு வேலை வாய்ப்பு, இந்த மாதிரி விஷயங்களை பற்றி பேச மாட்டேன்றான். அதனால் வந்து நம்ம வந்து எதிர்கட்சிகளுக்கு ஓட்டு போடலாம், குறிப்பாக ராகுல் காந்திக்கு ஓட்டு போடலாம்னு கூட அவங்க நினைக்கலாம் நாளைக்கு. அதாவது உத்தரப்பிரதேசத்தோட முடிவுகள் வந்து இந்தி பேசுகிற மாநிலங்களில் ஒரு சேஞ்ச், ஒரு மக்களுடைய மனமாற்றத்துக்கான அவரோட ரேலியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எளிய மக்கள் கிட்ட வந்து அவர் வந்து எளிமையாக அவர் போய் பழகிறாரு. அங்கே போடுது, ஆட்டோவில் ஏறிது, அந்த ஷேர் ஆட்டோ, அது கரெக்டாக எப்படி அது ஒரு இம்பாக்ட் வந்து அவர் வந்து பாரத் ஜோடோ யாத்திரை போக ஆரம்பிச்சதுலேருந்தே, பாரத் ஜோடோ நியாய யாத்திரை போக ஆரம்பிச்சதுலேருந்தே எளியவர்கள்ட்ட தான் வந்து பழகிறாரு. எல்லா விவசாயிகள் பழகிறாரு, இந்த மாதிரி முடிவெட்டுற தொழிலாளர்கள்ட்ட பழகிறாரு, பல்வேறு ஒரு கார்பெண்டர் அவர்கிட்ட போய் பேசுகிறாரு. பல்வேறு மக்களை வந்து எளிய முறையில் இருக்கிற சமுதாயத்தில் ரொம்ப வருமானம் குறைவாக இருக்கிற ஒரு கலைஞர்கள், தொழிற்கலைஞர்களாக இருக்கிற ஒரு ஆர்டிசன்ஸாக இருக்காங்க, பல்வேறு வேலைகள் செய்கிறாங்க, அவங்களெல்லாம் பார்த்து தான் உங்களோட இருக்கேன், உங்கள் பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு ஆக்சுவலாக. ஸோ இந்த அணுகுமுறை வந்து அங்கே ஈடுபட்டிருக்கு இல்லை. அந்த அணுகுமுறை ஈடுபட்டதுனால தான் ஸ்மிருதி இரானி, திமிர் பிடிச்ச ஸ்மிருதி இரானியை நம்ம அமேதியில் தோக்கடிக்க முடிஞ்சது. ஒரு சாதாரண தொண்டனை விட்டு தோக்கடிக்க முடிஞ்சது. அவள் எவ்வளோ பேசினாவ, உங்களால் வந்து என்னை எழுத்து நிற்க முடியுமான்னு ராகுல் காந்தி சவால் விட்டான். உன்னை தோக்கடிக்கிறது ராகுல் காந்தி தேவையில்லைப்பா, ஒரு சாதாரண தொண்டனே போகிறோன்ட்டு ஸ்மிருதி இரானியோட திமிரை அடைக்கினார் பாருங்க. ஒரு தொண்டனை வச்சு திமிரை அடைக்கினாங்க ஸ்மிருதி இரானி தொண்டனை வச்சு. அதுதான் வந்து இந்த வாட்டி காங்கிரஸோடைய வெற்றி, காங்கிரஸ் அகிலேஷோட வெற்றி அதுதான் ஆக்சுவலாக. ஸோ இந்த கூட்டணி கண்டினியூ ஆச்சுன்னா நிச்சயமாக அது உத்தரப்பிரதேசில் ஏற்படுத்தின மாறுதல் வந்து அதோட இம்பேக்ட், தாக்கம் மத்திய பிரதேசில், உத்தரகாண்டில், சத்தீஸ்கரில், குஜராத்தில் போன்ற இந்தி மாநிலங்களில் பிரதிபலிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் எந்த அளவுக்கு நீங்கள் இந்த எதிர்கட்சி அரசியல் நீங்கள் பண்ணுறீங்க, ராஜீவ்காந்தியும் அகிலேஷ் யாதவும் எந்த அளவுக்கு பண்ணுறாங்க, அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. அவங்க இன்னும் இந்த ஆர்எல்டி மாதிரி கட்சிகள்லாம் வந்து இழுத்து போட்டிருந்தாங்கன்னா நிச்சயமாக பெரிய அளவில் வந்திருப்பாங்க. ஆனால் கடைசி கட்டத்தில் அமித்ஷா அங்கே போயிட்டு அவன் அந்த ஜெயின் சௌத்ரின்னு இப்போ போயிருக்காரு மந்திரியா, அவரை இழுத்துட்டார் அந்த ஆர்எல்டியை, சரண்சிங்கோட பையன். அவன் மட்டும் இருந்து தான் வச்சுக்கோங்க, பாஜக தண்ணி குடிச்சிருக்கோம், வாரணாசியில் தோற்றுருப்பார் ஆக்சுவலாக மோடி. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ அடுத்த எலெக்ஷன்ஸ் போகும்போது இன்னும் கொஞ்சம் அந்த பாஜக தரப்பில் இருக்கிற அந்த கூட்டணி கட்சிகளெல்லாம் இன்னும் கொஞ்சம் சேர்த்து, இன்னும் கொஞ்சம் தன்னுடைய கூட்டணியை இன்னும் வலிமையாக்கி அகிலேஷும் காங்கிரஸும் ட்ரை பண்ணாங்கன்னா உத்தரப்பிரதேசில் ஆட்சி மாற்றம், யோகியை தூக்கி போடுறதுக்கு மக்கள் தயங்க மாட்டாங்க. சார், இந்த எம்பி தேர்தலில் வந்து அதிக சீட்டு எழுந்தது மூலமா யோகிக்கு அவரோட பதவிக்கு எதனா ஆபத்துகள் வரதுக்கு வாய்ப்பு? இமீடியட்டாக அவருடைய பதவிக்கு ஒன்றும் ஆபத்து வராது, அவர் மெஜாரிட்டியில் தான் இருக்கார். இருந்தாலுமே வந்து அமித்ஷா மோடி கூட்டணிக்கு இப்போது யோகின்னா ஒரு அலர்ஜி வந்திருக்கு. இவரை கொஞ்சம் ஒதுக்கி வைக்கணும், இவரால் நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, இவர் வந்து நமக்கு வந்து ஆர்எஸ்எஸ் மூலமாக நமக்கு போட்டியாக வர்றது ஒரு பக்கம் இருக்க, இவரால் வந்து அங்கே உத்தரப்பிரதேசில் இவர் தோத்துட்டாரு, அதனால் இவரை ஓரங்கட்டி வைக்கிறது பெட்டரு. சௌஹானை ஓரங்கட்டி வச்சு இப்போ தானே கொடுத்துருக்காங்க. அவர் 3 தடவை சிஎம் இருந்தார், அவருக்கு எப்போ மத்தியில் கொடுத்துருக்கலாம். அவர் ஒரு எம்எல்ஏ ஆக்கி இப்போ கடைசியில் அதுவும் ஒன்றும் இல்லாத விவசாய இலாக்கா கொடுத்து வச்சுருக்காங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம், அதாவது விவசாயம் முக்கியமான துறை தானே, அதை மதிக்கிறேன். ஆனால் அந்த துறையில் வந்து நீங்கள் அதிகாரம் செலுத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ அதனால் வந்து இப்போ தான் சௌஹானியே வந்து மதித்து கூப்பிட்ருக்காங்க. இப்போ யூபியில் உட்கட்சி முதல் வந்து வரப்போ வாய்ப்புகள் இருக்குது. யோகியை பொறுத்த மட்டும் அந்த பாஜக கட்சியை ஸ்ட்ராங்காக வச்சுருக்காரு உட்கட்சியில். ஆனால் அங்கே உட்கட்சியில் குழப்பத்தை உண்டாக்குறது அமித்ஷா மோடி போய் உருவாக்குவாங்க. யோகிக்கு பிரச்சனை கொடுப்பாங்க, உட்கட்சியில் பிரச்சனை கொடுத்து அவருக்கு ஏதாவது அடுத்த தேர்தலில் அவர் வர முடியாதபடி பண்ணி இவங்க ஆட்கள் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அங்கே திணிச்சு வச்சுருக்காங்க. ஏற்கனவே ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அனுப்பிச்சு அங்கே பல ட்ரபிள்லாம் பண்ண பார்த்தாங்க, அது பெரிய அளவுக்கு எடுபடலை. இப்போ அடுத்த ஒரு ஆளை அங்கே டெவலப் பண்ணுவாங்க, யோகிக்கு என்ன பிரச்சனை கொடுக்கலான்ட்டு டெவலப் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு யோகின்றது வந்து மோடி அமித்ஷாவுக்கு ஒரு அலர்ஜியான ஒரு ஃபேஸாக இருக்குது. ஸோ அதை மாற்றணும்னு முயற்சியில் அவங்க இறங்குவாங்க. அது அவங்க இறங்குறத பற்றி கவலை இல்லை. ஆனால் அமித்ஷா, இவர் அகிலேஷ் யாதவ், ராகுல் காந்தி கூட்டணி
நிச்சயமாக வந்து அடுத்த எலெக்ஷன்ஸில் கண்டிப்பாக இன்னும் நல்லா ஒர்க் பண்ணுன்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இதுல ஒரே ஒரு விஷயம், ராஜபுத்திரிகள் வாக்கு வந்து காங்கிரஸுக்கு அப்படியே நல்ல ஒரு பலனை கொடுத்துருக்கா, ஷிஃப்ட் ஆயிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ராஜபுத்திரர்கள் வாக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கு. ஏன்னா குஜராத்லேயும் ஒரு இடம் வாங்கியிருக்காங்கல்ல பனஸ்கந்தால, இதுவரையும் 2 எலெக்ஷனில் வாங்கவே இல்லையே. ஸோ நிச்சயமாக அங்கே வந்து நல்ல வாக்கு வாங்கியிருக்காங்கன்னா அது வந்து இந்த ராஜபுத்தரோட வாக்கு இல்லாட்டி வந்து உத்தரப்பிரதேசில் நீங்கள் 43 இடங்கள் இந்த கூட்டணி வாங்கியிருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ ராஜபுட்ஸும் ஓட்டு போட்டிருக்காங்க, கொஞ்சம் ரொம்ப ஓட்டு போட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே ராஜ்நாத் சிங் போன்றவர்கள், யோகி போன்றவர்கள்லாம் அவங்களாம் ராஜ்புட்ஸ் தான் அவங்களாம். ஸோ அதனால் வந்து அது தாக்கூர்ஸ் ராஜ்புட்ஸ் அவங்கள வந்து அவங்க இருக்கிறதுனால ரொம்ப ஒரேடியாக திசை திரும்பிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு கணிசமான அளவு காங்கிரஸ் கூட்டணிக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்றதுல சந்தேகம் கிடையாது. இந்த ஒரு யூபியோட கள நிலவரத்தை வச்சு பாஜக வந்து ஒரு பயத்தில் தான் இருக்கு. ஊபி அவங்களுக்கு வந்து கலக்கத்தை கொடுத்து வயத்தை கலக்கிடுச்சு. அவங்களுக்கு யூபி வந்து மோடியோட வயத்தை கலக்கிடுச்சு. ஆக்சுவலாக ஊபியோட ரிசல்ட்டு மோடி வயத்தை கலக்கிடுச்சு. அதில் அந்த 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 கலக்கல்லேருந்து ஒரு மீண்டு வரதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஏன்னா இப்போ இமீடியட்டாக அங்கே வந்து எலெக்ஷன்ஸ் இல்லைன்னு வச்சுருந்தா கூட அங்கே வந்து இதே வேலையை செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து ரீபில்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மிகவும் 5000-10,000 வாக்குகளுக்குள்ள வந்து டிஃப்ரென்ஸ் வந்து யூபியில் நிறைய இடங்கள்ல வந்து தெரிஞ்சிருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒருவேளை அதையும் வந்து இவங்க விட்டு இருந்தாங்கன்னா இவங்களோட ஆட்சி நிலைமை வந்து ரொம்ப கவலை கடமாக இருக்காதா? இல்லை, நிச்சயமாக இந்த குறைந்த அளவு வாக்கு வித்தியாசம்ன்றது வந்து யூபியில் பல தொகுதிகளில் வந்து காங்கிரஸ் தோக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கு. பட் நம்மளுடைய மொத்தமாக மக்களுடைய கண்ணோட்டம், யூபி மக்களுடைய கண்ணோட்டம்ன்றது பாஜகவுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்றது தான். அது ஒருவேளை யோகிக்கும் அமித்ஷா மோடிக்கும் யோகிக்கும் நடக்கிற அந்த போட்டியினால் ஏற்பட்டதா, இல்லை அங்கே வந்து யோகிக்கு ஆதரவாக ஆர்எஸ்எஸ் ஒர்க் பண்ணாத போயிட்டாங்களா, கிரவுண்ட் லெவலில் ஒர்க் பண்ணாத போயிட்டாங்களா, இல்லை வந்து ஏற்கனவே தலித்து முஸ்லீம் யாதவ் கம்பைனோட வெற்றியா, அது ராஜ்புத் கொஞ்சம் மாறினதான வெற்றியா, ஜாட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து காங்கிரஸ் கூட்டணிக்கு போட்ட வெற்றியா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால தான் இந்த 5000-10,000 நெருக்கி அடித்து வின் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து கடுமையாக உழைச்சிருந்தாங்கன்னா இந்த ரொம்ப பிரம்மாண்டமான வெற்றியை வந்து யூபியில் அவங்க பெற்றிருப்பாங்க ஆக்சுவலாக காங்கிரஸ் கூட்டணி. ஸோ இந்த ரிசல்ட்ஸ் நமக்கு சொல்கிற விஷயம் என்னென்னா, இந்தியாவுடைய பெரிய மாநிலமான யூபி, கிட்டத்தட்ட 80 பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கிற யூபி, அது தன்னுடைய கருத்தை, பாஜக பற்றிய தன்னுடைய கருத்தை அங்கே இருக்கிற மக்கள் மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். அதை தான் வந்து 10,000-5,000 ஓட்டில் தோற்றா கூட 43 இடங்களில் வெற்றி பெற்றதன் மூலமாக, குறைந்த அளவு பல இடங்களில் தோற்றதன் மூலமாக தெரிவிக்கிற விஷயம் என்னென்னா, மக்களுடைய மனம் மாற்றம் நடந்திருக்கிறது, பாஜகவுக்கு எதிரான ஒரு மாற்றம் நடந்திருக்கிறது. அதை இனிமேல் எப்படி கட்டமைக்க போகிறாங்க அகிலேஷ் யாதவும் ராகுலும்ன்றதான் நம்ம முன்னாடி இருக்கிற முக்கியமான கேள்வி ஆக்சுவலாக. இதில் வந்து ஒருத்தரை வந்து தள்ளிட்டு பேசவே முடியாது. பகுஜன் சமாஜ் அவங்களோட ஃபேக்ட் வந்து இதில் வந்து எப்படி இருக்குது, அவங்க ஓரங்கட்டப்பட்டிருக்காங்களா மக்கள் மத்தியில், இதை வந்து எப்படி நீங்கள் பார்க்கல? அவங்க வந்து பாஜகவுடைய பி டீம் மாதிரி ஆகிட்டாங்க கிட்டத்தட்ட. மக்களுக்கும் தெரிஞ்சிடுச்சு. மக்களுடைய அந்த தலித்துகளே பல ஓட்டுச்சாவடியில் ஓட்டு போட்டு வந்த பிறகு எங்களால் வந்து நாங்கள் வந்து பகுஜன் சமாஜ் பார்ட்டி தான், பட் எங்களால் வந்து பாஜகவை தோக்கடிக்க முடியாது. ஸோ இந்த வாட்டி எங்கள் ஓட்டு வந்து ராகுலுக்கும் அகிலேஷுக்கும் தான் நாங்கள் போடுறோம், ஏன்னா அப்போ தான் வந்து பாஜகவை தோக்கடிக்க முடியும்னு சொல்லிகிட்டே வந்தாங்க. வெளியில் வந்து ஓப்பனாகவே சொன்னாங்க. ஏன்னா இந்த அம்மா வந்து பல வழக்குகளுக்கு பயந்து இந்த அம்மா வந்து பிரச்சாரமும் பண்ணல, ஒன்றும் பண்ணல, அடக்கியே வாசிச்சுது ஆக்சுவலாக. அது ஒன்றும் பெரிய அக்கறையும் எடுத்துக்கல ஆக்சுவலாக. ஸோ அதனால் அந்த ஓட் பேங்க் அப்படியே போன வாட்டி 10 இடங்களில் வின் பண்ணாங்க அந்த அம்மா. ஸோ இந்த வாட்டி ஒன்றுமே இல்லாத போயிட்டாங்க. காரணம் என்னென்னா வந்து நீங்கள் எஃபெக்டிவான ஒரு பாலிடிக்ஸை நீங்கள் பண்ணலை. அந்த அம்மாவும் வந்து இங்கே சேர்ந்துருந்தாங்கன்னா இந்த கூட்டணியில் நிச்சயமாக வந்து அதிக இடங்கள் பெற்று இந்தியா கூட்டணி ஆட்சியில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது ஆக்சுவலாக. அது வந்து மிஸ் பண்ணிட்டாங்க அந்த அம்மா வந்து இப்போ காங்கிரஸ் அகிலேஷ் யாதவ் கூட்டணியில் சேர்ந்துருந்தாங்கன்னா நிச்சயமாக குறைந்தபட்சம் இந்த கூட்டணி வந்து 65 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கும். அதில் தொகுதி உடன்பாடும் ஒரு பிரச்சனையாக இருக்கும் இல்லையா? அதான் இருந்திருக்கும், அதெல்லாம் சமாளித்து போகுது. இந்தியா கூட்டணியில் தொகுதி உடன்பாடு பிரச்சனை இருக்க தானே செய்யுதுங்க, யூபியில் இருக்க தானே செஞ்சுது. அது அட்ஜஸ்ட்மெண்ட்டு போனாங்க இல்லையா, அதை வந்து பீகாரில் இருக்க தான் செஞ்சுது, அட்ஜஸ்ட்மெண்ட்டு போனாங்க இல்லையா, மகாராஷ்டிராவில் இருக்க தான் செஞ்சுது, அட்ஜஸ்ட்மெண்ட்டு இல்லைங்க எலெக்ஷனில். அதனால் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் மனம்தான் வேணும். நம்ம பாஜகவை தோற்கடிக்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு வந்தால் நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு பயம் பாஜகவை பார்த்து, நீங்கள் நமக்கு எதுலாம் நம்ம போயிட்டு அங்கே போய் நின்று மறுபடியும் மோடி ஆட்சிக்கு வந்தால் நம்ம மேலே ஏற்கனவே பல கேஸ் இருக்குது, நம்மளை போட்டு ஜெயிலில் போட்டால் நம்ம என்ன பண்ணுறதுன்னு பயந்துட்டே இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, ரொம்பவும் ஆரபாரம் இல்லாமல் அடக்கி வாசிக்கிற மாதிரி ஒரு பிரச்சாரமும் பண்ணல, ஒன்றும் பண்ணலை. ஸோ அவங்க ஓட்டர்ஸ் எல்லாம் மாறிட்டாங்க. இந்த மாறின ஓட்டர்ஸ் வந்து நிரந்தரமாக காங்கிரஸே தக்க வைக்கிற ஒரு முயற்சியில் காங்கிரஸ் இறங்குவாங்களா இல்லைன்னு தெரியல. இறங்கினாங்கன்னா ஃப்யூச்சர் வந்து காங்கிரஸ் அகிலேஷ் தான், சம்பந்தமே இல்லை. பாஜகவுக்கு பெரிய பிரச்சனை வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.